ஹலோ வீவர்ஸ், போன வீடியோவில் ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் உடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ கண்டினியூ பார்க்கலாம். பல்வேறு நோக்கங்களுக்காக நிதி திரட்டுதலும் மற்றும் அதனை பயன்படுத்துவதும். பல்வேறு நோக்கங்களுக்காக நிதி திரட்டுதலும் மற்றும் அதனை பயன்படுத்துவதும் முறையாக, அறிவியல் பூர்வமாக மற்றும் சீரான முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸில் நிதி திரட்டுதல் அதான் சொன்னேன்ல. இப்போ நமக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்குதுன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க மூலயமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நான் என்னோடய பொசிஷனை அவங்களுக்கு சொல்லணும். இந்த இடத்துல நான் என்னன்னு சொல்லும் போது பிஸ்னஸை பற்றி தான் நான் சொல்கிறேனே. ஓகேங்களா? ஸோ என்னுடைய பிஸ்னஸோடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் என் பிஸ்னஸ்க்கு தேவையான அமௌண்ட்டையோ இல்லை கேபிட்டலையோ நான் வாங்க முடியும். மற்றும் அதனை பயன்படுத்துவதும். ஸோ நான் என்னோடய பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் தேவைப்படுது, என்னோடய பொசிஷன் இவ்வளோ இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க. நான் இப்படி கொடுக்கறது மூலயமா நீ என்ன பண்ணுவ, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுவ அப்படின்னு அவங்க கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் அடுத்து என்ன நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் நான் அப்படின்றதெல்லாம் பற்றி நான் ப்ரீவியஸாகவே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த கால்குலேட் பண்ணுறதும் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம காமிக்க முடியும். முறையாக, அறிவியல் பூர்வமாக. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஃபார்முலாவை நான் பேஸ் பண்ணி தான் நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்றது எல்லாமே நான் பண்ண முடியுமே. ஸோ அக்கௌண்ட்ஸ் நம்ம பேசிக் அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் மற்றும் சீரான முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். அக்கௌண்ட்ஸில் ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெபிட், கிரெடிட். ஸோ ஒரு டெபிட்டை நம்ம கிரெடிட்டில் போட்டாலும், கிரெடிட்டை நம்ம டெபிட்டில் போட்டாலும் அது சேஞ்ச் ஆகும். அதை நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ சீரான முறையில் ஆஸ் பர் ஃபார்முலா படி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளோட பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். ஸோ அக்கௌண்ட்ஸ் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து, எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் மனித வளத்திற்கு அடுத்தபடியாக நிதி முக்கிய வளமாக இருப்பதால் அதனை பதிவு செய்வது இன்றியமையாதது. இந்த இடத்துல மனித வளம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் நடத்துகிறேன், என்கிட்ட பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் செய்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அடுத்து மனித வளம் இருக்கணும். அந்த மனித வளம் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு பேஸ். அந்த பிஸ்னஸில் மனித வளம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்தபடியாக நிதி ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸோடைய ரத்த நாளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா இந்த நிதி வளம் தான் சொல்லுவாங்க. வளமாக இருப்பதால் அதனை பதிவு செய்வது இன்றியமையாதது. இப்போது ஒரு 5,000 நம்ம ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ராஃபிட்டில் 5,000 நமக்கு டிக்ரீஸ் ஆன மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டைமும் நம்ம தப்பு பண்ணி இருந்தோம்னா என்ன ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அக்கௌண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. எனவே தகவல்கள் அனைத்தையும் பதிவு செய்ய, மேலும் அத்தகவல்களில் இருந்து செயல்பாடுகளின் செயலாக்கத்தன்மை மற்றும் அதன் பயன்கள் குறித்து அறிந்து கொள்ள கோட்பாடுகள், முறைகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்போ நான் ஒன்ஸ் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த இயர் கணக்கை போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த இயருடைய ப்ராஃபிட் எனக்கு ஒரு 1 lakh வருதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த 1 lakh பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம எந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸை நம்ம பிஸ்னஸ்க்கு கொண்டு வரலாம். இல்லை நான் ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த ப்ராஃபிட்டில் வந்ததுலேருந்து நான் லோன் அல்லது கிரெடிட்டார்ஸை இவங்கக்கிட்டலாம் கொடுத்து நம்ம லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாமா அப்படி யோசிப்பேன் நான். ஸோ எனக்குள்ளே ஒரு நிறைய திங்கிங் இருக்கும்.
இந்த திங்கிங்கில எது வந்து பெஸ்ட்டுன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்போம். ஸோ, அதுக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருந்தா தானே நம்ம ஃப்யூச்சர் பிளான் பண்ண முடியும். அந்த ரெக்கார்ட்ஸ் தான் வந்து அக்கவுண்ட்ஸ். அந்த மாதிரியான எதிர்கால திட்டத்துக்கெல்லாம் கூட நமக்கு தகவல் தகவல் குடுக்குது. ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம். ஸோ, அதுக்கும் வந்து அக்கவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து வந்து நிதி செயல்பாடுகளை முறையாக கணக்கில் கொண்டு வருவது, அச்செயல்பாடுகளின் திறன் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. ஸோ, இப்போ நான் வந்து ஒரு 1,00,000 கேபிட்டல் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 1,00,000 நானு யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் குடுத்துருக்கேன், யார் யாருக்குன்னு சொல்லும்போது, உயிருள்ள மனிதர்கள் மட்டும் இல்ல, அதர் பிஸ்னஸ் ஓகேங்களா? இதெல்லாம் தான் அக்கவுண்டிங் டெர்ம்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் பெர்சன்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் பெர்சன்னு சொல்லுவோம். ஸோ, வேற எந்த பிஸ்னஸ்க்குனா கூட நானு லோனா குடுத்துருக்கலாம். ஆர் நான் வேற பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ, என்னோட கேபிட்டல், என்னோட அசெட் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ, அக்கவுண்ட்ஸ் படி நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருந்தோம்னாக்கா, ரெக்கார்ட்ஸ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, என்னுடைய நிதி செயல்பாடுகள் வந்து கணக்குல எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க, அதன் மூலமா எனக்கு என்ன ஆதாயம் வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் மேற்கொண்டு திட்டமிடவும் மற்றும் பகுப்பாய்வு செய்யவும் நிறுவனத்தின் நிதி நிலைமை குறித்த தேவையான விவரங்களை கணக்கு பதிவியல் வழங்குகிறது. அதான் சொன்னேன்ல ஃப்யூச்சர் டெசிஷன் நம்ம வந்து எடுக்கிறதுக்காகவும் இந்த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அடுத்து கணக்கியல் வணிகத்தின் ஒரு மொழியாகும். ஸோ, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ன்ற ஒரு வேர்ட் நமக்குள்ளே வந்துரும். ஒரு மொழியின் மிக முக்கியமான பணி, அது தகவல் தொடர்புக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல சொல்றதுனால நமக்கு நல்லா புரியும். இதுவே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இதுவாகும்ல. ஸோ, அந்த மாரி. இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நானு இங்கிலீஷ் புக்க வச்சு நம்ம சொல்லணும். ஸோ, தமிழ் மீடியம்ன்னும்போது தமிழ் புக்க வச்சு சொல்லணும். அது மாரி ஒரு பிஸ்னஸ் பத்தி பேசும்போது, அதுல அக்கவுண்டிங் வந்து இருக்கும். அடுத்து கணக்கேடுகளில் பதிவு செய்யப்பட்ட நிதி தகவல்களிலிருந்து வணிக நிறுவனங்களின் செயல்பாட்டு திறன் மற்றும் நிதி நிலை பற்றிய தகவல்களை பெறலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு பேலன்ஸு. ஸோ, இந்த கேஷ் பேலன்ஸ் மூலியமா நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணலாம். ஆர் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. அப்போ பேங்க் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும், பண்ண முடியும். உரிமையாளர்கள், நிர்வாகம், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் அரசு போன்ற ஆர்வமுள்ள பயனீட்டாளர்களுக்கு இத்தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்ப நம்ம இன்கம் டேக்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா, என்னோட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? எனக்கு எவ்வளோ லயபிலிட்டி இருக்கு? என்கிட்ட எவ்வளோ அசெட் இருக்கு? இந்த இந்த மாரி இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ, இதன் மூலியமா தான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து கரெக்ட்டா தான் போதா? ஆஸ் பர் அக்கவுண்டிங் படி போதா? பிரின்சிபல்ஸ் படி இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வரும். அதே மாரி இன்வெஸ்டார்ஸ்க்கும் இது வந்து நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணுமே. இது நம்ம போக போக பார்க்கலாம். தேங்க் யூ.